பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம்.
இதான் நடந்தது. அப்புறம் வழியில ஒரு கடையில தண்ணி வாங்கி மூஞ்சி கழுவிட்டு பச பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டேன். மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஃபோன் பண்ணிட்டு திங்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, நாளைக்கு வந்து கணக்கு கொடுக்கறேன்னு சொன்னேன். ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் சோதனை வருது? வசதி இல்லாத அதுவும் நம்மள மாதிரி பொண்ணுங்க இந்த சமுதாயத்துல மானத்தோட வாழவே முடியாது அக்கா. அப்பா அக்காவுக்கு போய் இப்படின்னா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் உயிரோட இருக்கேன். நான் ஒரு அப்பன் தானாமா? அம்மா, உன் படிப்புக்கு அறிவுக்கும் நீ பார்க்க வேண்டிய உத்தியோகமாமா அது. தெரு தெருவா அலைஞ்சு கண்ட நாய்க்கு பார்வையில கண்டபடியெல்லாம் விழுந்து உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேனேம்மா. என்ன மன்னிச்சிடுமா. மகளை நல்லா படிக்க வச்சு காலாகாலத்துல ஒருத்தருக்கு கட்டி கொடுக்க முடியாதனா பிள்ளைங்களை பெத்திருக்க கூடாதுமா. குறிப்பா பொட்ட பிள்ளைங்களை பெத்தே இருக்க கூடாதுமா. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. வேற என்னமா நான் சொல்றது? ஏதோ நமக்கு நேரம் நல்லா இருந்தது, கடவுள் உதவி பண்ணாரு. இல்லன்னா நம்ம மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் சொத்து மானம் ஒண்ணுதானம்மா. அதை இழந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருந்து என்னமா பிரயோஜனம்? வேணாமா, இந்த வேலை வேணவே வேணாமா. ஒவ்வொரு நாளும் நீ வேலைக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் என்னால என் உயிரை கையில புடிச்சிட்டு இருக்க முடியாதுமா. வேண்டாமா. என்னப்பா பண்றது? ஆம்பளைங்களுக்கு திருடன் தொல்லை, பொம்பளைங்களுக்கு இந்த மாதிரி திமிர் பிடிச்சவங்களால தொல்லை. இதுக்கெல்லாம் பயந்துட்டு உட்காந்துருந்தா பொம்பளைங்களால வேலைக்கே போக முடியாதுப்பா. இன்னைக்கு என்னமோ எனக்கு இப்படி நடந்திருக்கு. நீங்க பேசுறீங்க, ஆனா என்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களுக்கு தினமும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டுதான்ப்பா இருக்கு. அதனாலதான் ராத்திரியில குறிப்பா 6 மணிக்கு மேல எந்த சேல்ஸ்க்கும் போக கூடாதுன்னு எங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் இருக்கு. ஆனா அதையும் மீறி ஒரு 4-5 பீஸ் அதிகமா வித்தா காசு கிடைக்குமேன்னு ஆசைப்பட்டு போன தினமும் ஏன் தப்புதான். ஆனா நான் இனிமே அந்த மாதிரி போக மாட்டேன்ப்பா. நான் இனிமே தனியா போக மாட்டேன்ப்பா. வெங்கட்டு, உங்ககிட்ட ஒரு நிமிஷம். என்னப்பா? நேத்து பத்மினி லேட்டா வந்ததுக்கு ஒரு காரணம் சொன்னால. ஆமா, ஏதோ மார்க்கெட்டிங் ஏஜென்சில ஒரு புது ப்ராடக்ட் லான்ச்சிங்னால லேட்டுன்னா. அது உண்மையான காரணம் இல்ல. அது அத்தனையும் போய் நடந்ததே வேறப்பா. என்னப்பா? நேத்து பத்மினி சேல்ஸுக்கு போன இடத்துல யாரோ ஒரு பொறுக்கி அவகிட்ட தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான்ப்பா. அவ தப்பிச்சு ஓடி வந்து தெருவில் இருக்கிற குப்பை தொட்டிலாம் ஓடி ஒளிஞ்சு ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டாப்பா. என்னப்பா சொல்றீங்க? யாரவன்? அந்த நாய் வீட்டுக்கு போய் அவனை நாரா கிழிச்சிட்டு வரேன். இவ்வளவு நடந்திருக்கு. பத்மினி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்ப பத்மினி எங்க? நானே அவகிட்ட கேட்கிறேன். இருப்பா, அவ ஏற்கனவே நொந்து போய் இருக்கா. அவகிட்ட திரும்ப இதை விசாரிச்சு அவ மனசை காயப்படுத்தாதப்பா. நீ இப்படி ஆவேசப்படுறதை விட அவ விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்பா, நான் என்ன அக்கறை எடுக்கல? பத்மினி இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற வேலை தெரு தெருவா அலைஞ்சு பாக்குற வேலையா இருக்கப்பா. அவ படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆபீஸ்ல உட்காந்து வேலை பாக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணப்பா. அவ பாட்டுக்கு அப்ளிகேஷன் போடுறா, இன்டர்வியூ அட்டன் பண்றா. நீ ஒரு அண்ணங்கார் இருக்க, எங்கம்மா அப்ளிகேஷன் போட்ட, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, அது ஏதாவது நடந்ததா, அப்படி ஏதாவது கேட்கறியாப்பா? நீ அவளை படிக்க வச்ச, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு 4 நாளைக்கு நீ ஆபீஸ்க்கு லீவு போட்டுட்டு, அப்படியே லீவு போட முடியலனாலும் தெரிஞ்ச ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இருக்காங்க, ஆபீஸ் வேலையா டியூட்டியில போகும்போதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி அவளுக்கு ஒரு நல்ல வேலையா முயற்சி பண்ணி ஏற்பாடு பண்ணப்பா. அது போதும்.
நான் முயற்சி பண்ணாம இல்லப்பா. வெளியில சொல்றது இல்லையே தவிர பத்மினியை என்னைக்கு தெருவுல சேல்ஸ் கேர்ளா பார்த்தேனோ அன்னில இருந்து பல பேர்கிட்ட அவளுக்கு வேலைக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். வேலையை வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். நீங்க கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேப்பா. நான் ஒண்ணு உன்னை குறைய சொல்லப்பா. வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியாதா என்ன? இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணப்பா. நிலைமை அப்படி இருக்கு. சரிப்பா. ஒரு ஸ்ட்ராங் டீ போடுப்பா. 2 போட்டுரு. எதுக்கு பரண்டிட்டே? உங்களுக்கு சேர்த்து தான் சொன்னேன். எனக்கு எதுக்குப்பா? என்னைக்கு இருந்தாலும் போற கட்டணா. ஐயா, எல்லாருமே ஒரு நாளைக்கு போய் தான் ஆகணும். போகிறத பத்தி நினைப்பே இல்லாத குழந்தைங்க கூட குஜராத்ல மண்ணோட மண்ணா போயிடுச்சு. நிலையாம மட்டும்தாயா வாழ்க்கையில நிரந்தரம். சாப்பிடுங்கய்யா. தம்பி, முதல்ல சாப்பிடுங்க. என்ன கவனிக்கிறது இருக்கட்டும்ப்பா. எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும். என்னன்னு சொல்லுங்க. பேப்பர்ல தான் படிப்போம், பெண்களை வழிமறித்து கலாட்டா, ரவுடிகளை அட்டகாசம்னு. ஆமாயா, அது வராத நியூஸ் பேப்பரே கிடையாது. ஆனா இன்னைக்கு அது என் வீட்டு வரைக்கும் வந்துடுச்சுப்பா. என்னையா சொல்றீங்க? ஆமாப்பா, காலம் கெட்டு போச்சுன்னு என் காதால நான் கேட்டிருக்கேன். ஆனா என் பொண்ணுக்கே இப்ப அந்த நிலைமை ஏற்பட்டு போச்சுப்பா. என்ன சொல்றீங்க? வேலைக்கு போன இடத்துல என் பொண்ணு பத்மினிட்ட ஒருத்தன் தவறா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான்ப்பா. நல்ல காலம், என் பொண்ணு தப்பிச்சு ஓடி வந்துட்டாப்பா. யாரு அவன்? எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அவனை கண்டுபிடிச்சு இப்ப என்ன ஆக போகுது? நல்ல வேளை என் பொண்ணு எந்த பங்கும் இல்லாம திரும்பி வந்துட்டான். அது போதும் எனக்கு. இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது அவனை தேடி பிடிச்சு அடிக்கிறதுக்கா இல்லப்பா. எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நான் வேலைக்கு போகாதான். எனக்கு சம்பாத்தியம் இல்லைங்கிறதால தான் என் வீட்டு மருமகளே என்னை மதிக்கல. எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வரணும்னா நான் ஏதாவது சம்பாதிக்கணும். அதுக்கு நீ தான்ப்பா உதவி செய்யணும். நானா? நான் என்னங்கய்யா பண்ண முடியும்? முடியும்ப்பா. நீ ராத்திரில ஆட்டோ ஓட்டுறதில்ல, அதனால சவாரி முடிஞ்சு வந்த உடனே தினம் ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு ஆட்டோ ஓட்ட கத்து கொடுப்பா. அது மட்டும் இல்லப்பா, எனக்கு ஆட்டோ லைசன்ஸ் நீ தான் வாங்கி கொடுக்கணும். உனக்கு தெரிஞ்ச முதலாளிட்டு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணி கொடுப்பா. நான் 50 100ன்னு ஏதோ சம்பாதிக்கணும். அது என் பொண்ணுங்களுக்கு ஏதாவது உதவியா இருக்கணும்ப்பா. என் பெரிய பொண்ணுக்கு நான் சம்பாதிச்ச காசுல நல்லது பொல்லாதுன்னு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும்ப்பா. அதையெல்லாம் விட என் சுய வருமானத்துல ஒரு தமிழ் பேப்பர் நான் காசு போட்டு வாங்கி படிக்கணும்ப்பா. ஐயா, என்னையா அது? திடீர்னு இவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுக்குறீங்க. உங்களோட எண்ணம் எனக்கு புரியுதியா? ஆனா இந்த வயசுல சம்பாதிக்கிறதுக்கு ஆட்டோ ஓட்டுறது சாத்தியமாகுமாயா? அது நடக்குமான்னு சந்தேகமா இருக்குயா. அது மட்டும் இல்ல, அரசாங்கத்துல இந்த வயசுக்கு மேல உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்குமா அதுவும் தெரியலையா. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதியா, உங்க மனசுல உழைச்சு சம்பாதிக்கணும், உழைக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. உங்க நல்ல மனசுக்கு ஆண்டவன் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாயா. காஃபி. நீ சாப்பிட்டியாம்மா? எங்களுக்கெல்லாம் டிஃபனுக்கு அப்புறம் தான் நான் காஃபி. பத்மினி, ம்? வாம்மா. அப்பா சொன்னாரே, அது ஆமாண்ணா. அப்பா சொன்னதை கேட்டதுல இருந்து என் ரத்தம் கொதிக்குதுமா. நீ ஏம்மா தனியா போற? பகலா இருந்தாலே செட்டில துணை வேணும். அதுவும் ராத்திரி நேரத்துல தனியா போகலாமா? அவன் யாருன்னு சொல்லுமா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்ணா. என்னால இதுக்கு மத்தவங்களுக்கு பிரச்சனை. அந்த ஆள் சொன்னதை நம்பி ராத்திரி வேளையில அவன் வீட்டுக்கு போனது என் தப்புதான். உன்னை யாரு வேலைக்கு போக சொன்னது? முதல்ல அந்த வேலையை விட்டுரு. இதுக்கு முன்னாடி நான் உனக்கு சம்பாதிச்சு சோறு போடலையா? ஏம்மா இப்படி செய்யற? சரிண்ணா, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கிறேன். வேலை செய்யாம வீட்லயே சும்மா உட்காந்துருக்கிறதும் நல்லா இருக்காதுல்ல. நான் 6 மணிக்குள்ள சேல்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். சரி, வேலையை விட்டுருன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. கொஞ்ச நாளைக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு இந்த வேலைக்கு போ. ஆனா 6 மணிக்கு முன்னால வேலையை முடிச்சிரு.
கூட வேற சேல்ஸ்கள் இருந்தாலும் கூட்டிகிட்டு போ. 10 பீஸ் விற்கணுங்கிறது இல்ல, ஒரு 5 பீஸ் வித்தா கூட போதும். நான் கிளம்புறேன். கூடிய சீக்கிரம் உனக்கு நான் வேற வேலை வாங்கி தரேன். இப்போ மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு போய் என்னன்னு சொல்றது? நடந்ததை சொன்னா நம்ம மேல எல்லாரும் அனுபவப்படுவாங்க. ஆனா நமக்கு நடக்க இருந்த அசிங்கத்தை நாமே 4 பேருக்கு தெரியப்படுத்தணும். அப்படியே சொன்னாலும் அதை நம்புவாங்களா? வேண்டாம், இது நம்மளோடய போட்டும். பத்மினி, கொஞ்சம் வண்டியில இருங்க. எதுக்கு? நான் வழக்கம் போல பஸ்லயே போயிடுறேன். இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தயவு செஞ்சு வண்டியில வாங்க ப்ளீஸ். பத்மினி, என்னமோ பேசணும்னு சொன்னீங்களே. ஆமாங்க, அதை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களை உட்கார வச்சு ஆட்டோவை ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா உங்ககிட்ட பேச போற டாபிக்கை தான் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க. நேத்து நடந்த சம்பவத்தை உங்க அப்பா என்கிட்ட சொன்னாருங்க. நடந்ததை நினைச்சு அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. என்ன வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நடக்கணுன்றது நடந்தான் தீரும். கெட்டது நடந்தா அதை நாம தாங்கிக்க பழகிக்கணும். உங்க அப்பாவுக்கு நீங்க சரியான வாரிசு நிரூபிச்சிட்டீங்க. அவர் என்னடான்னா நடந்ததெல்லாம் விதிங்கிறாரு. நீங்க என்னடான்னா தத்துவம் பேசுறீங்க. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. இந்த பாருங்க, நம்ம யாருக்கும் எப்பவும் தப்பு பண்ணக்கூடாதுங்க. அதே நேரத்துல நமக்கு யாரு தப்பு பண்ணாலும் அவங்களை சும்மா விட்டு வைக்க கூடாதுங்க. அந்த ராஸ்கலோட வீட்டை எனக்கு காட்டுங்க. ஐயோ, எதுக்கு? வேண்டாம், விட்டுருங்க. இது பாருங்க, 4 செவத்துக்குள்ள நடக்க இருந்த அசிங்கம் 4 பேருக்கு தெரிய வேண்டாம். இது எங்களுக்குள்ளேயே இருக்கட்டுமே, ப்ளீஸ். இந்த மாதிரி நடுத்தர மக்கள் நடுங்கிறதுனால தான் நாட்டுல அக்கிரமம் அதிகமாயிட்டே போகுது. ஏதோ நீங்க துணிச்சலான பொண்ணு தப்பிச்சு வந்துட்டீங்க. இதே ஒரு வீக்கான பொண்ணா இருந்தா என்ன இருக்கு சொல்லுங்க? இனிமே அவன் எந்த பொண்ணுட்டையும் இப்படி வாலாட்டக்கூடாதுங்க. எனக்கு தான் ஒன்றும் ஆகலைன்னு சொல்றேன்ல. என்னங்க ஒன்றும் ஆகலைன்னு சொல்றீங்க? நீங்க நேற்று சேல்ஸுக்கு போன இடம் எதுன்னு என்கிட்ட சொல்லுங்க. எப்பேற்பட்ட முரடனையும் நான் சமாளிப்பேங்க. நான் நல்லவனுக்கு தான் நல்லவன். எனக்கு ஆட்டோவை ஸ்மூத்தான பாதையிலையும் ஓட்ட தெரியும், கரடு முரடான பாதையிலையும் ஓட்ட தெரியும். அவன் அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ். இதெல்லாம் தேவையில்லைங்க. இது பாருங்க, அடிக்கடி ஒதை கொதை நம்மளால இருக்க முடியாது. எனக்கு தான் ஒன்றும் ஆகலைன்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லாதீங்க. நீங்க அன்னைக்கு சேல்ஸ் கொண்டு போனீங்களே, எவ்வளோ பீசஸ் இருக்கும்? ஒரு 12 பீசஸ். ஆஹா, அதோட மதிப்பு என்ன இருக்கும்? 5000 ரூபாய் இருக்கும். 5000 ரூபாய் உங்க கம்பெனில சும்மா விட்டுருவாங்களா? என்னதான் உங்க மேல இறக்கப்பட்டாலும் உங்க சம்பளத்துல இருந்தாலும் பிடிப்பாங்க. தப்பு பண்ணவன் அவன், தண்டனை உங்களுக்கா? இத பாருங்க, முதல்ல நம்ம அவன் வீட்டுக்கு போறோம், உங்க பொருளை எல்லாம் கலெக்ட் பண்றோம். அந்த ராஸ்கல் இனிமே யார்கிட்டயும் இந்த மாதிரி தப்பா நடந்துக்காம இருக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கணுங்க. சரி, அடுத்த ரைட் எடுங்க. இது பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கு. இங்க நிறுத்துங்க. ம். ம், நீங்க ஆட்டோலயே இருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். என்னங்க? ம், சரி.